நரகவாசிகளுடைய உடம்பு அங்கு காயப்பட்டு அழுகி அதிலிருந்து சேலும் இரத்தமும் வடிந்து கொண்டே இருக்கும். அது நதியாக ஓடிக்கொண்டிருக்கும். பல ஆயிரம் கோடி நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து இரத்தமும் சேலும் வடிந்து வருமாயிருந்தால் அது நதியாக ஓடிக்கொண்டிருக்கும். அதிலிருந்து அள்ளி இந்த நரகவாசிக்கு உணவு புகட்டப்படும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த கொடிய நரகத்தை விட்டும் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாம் எப்பொழுதும் அல்லாஹுவை அதிகம் நெருங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ